ஹலோ காய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ ஒரு புது மைக் வாங்கியிருக்கோம். அந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃபைனில் A6B அப்படின்ற மைக் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டுகிட்ட தான் ஆர்டர் போட்டு தர சொன்னேன். இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அன்பாக்சிங் மாட்டிக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் எலிமருந்து சீட்டு இருக்குது. இந்த மைக்கில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு தடவை படித்து பார்த்தேன். ரொம்ப பெருசாலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி 1 இயர்க்கான வாரண்டி சீட்டு கொடுத்துருக்கேன் அமேசானில். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் C2C தான், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுனாலும் இருக்குது. அப்புறம் மைக், ஃபிஃபைனோட மைக். ஆனால் நான் பில்ட் குவாலிட்டி மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து தான். பாப் ஃபில்டர்லாம் நல்லாவே இருந்துச்சு. நான் பேப்பரில் இருக்கும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஒரு மாதிரி மெட்டலில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபிஃபைனில் வாங்கினேன் ஃபஸ்ட் டைம். அதிகமாக என்னோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா வெயிட்டாக நல்லாவே இருக்குது. பட் இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, லேஸாக இருக்கும். பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதிலே 2 மாடல் வந்துச்சு. ஃபிஃபைன் டிவி அப்படின்னு வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் கனெக்ட் பண்ணி இது ஒன்றரை மாட்டிக்கு இருந்துச்சு. இது சும்மா அப்படியே டேபிளில் வச்சு இது ஒன்றரை மாட்டிக்கு இருந்துச்சு. மாட்டக்குள்ள இந்த மாட்டிக்கு இதை மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. இதில் இந்த மாட்டிக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ மாட்டி கட்டில் வச்சுட்டு கூட நமக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு 6 to 7 மீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேட்லாக்ல போட்டுருந்துச்சு. அப்புறம் நான் எதிர்பார்த்ததோட வயரு ரொம்பவே லென்த்தாக இருந்துச்சு. நான் தனியாக தான் ஒரு வயர் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதுலேயே வந்து டைப் சி டு டைப் சி தான் இருந்துச்சு. நான் சிஸ்டத்தில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் இதுவே பெரிய பெனிஃபிட். இப்போ ரொம்பலாம் பெருசாக இல்லை. இது 2ல் எதை வேணால் இதில் மாட்டிக்கல. இப்போதைக்கு இதை வந்து இதில் மாட்டிட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணோடனே RGB லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணுறேன்னா இதை டேப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். நார்மலாக கேப்கட்டில் போயிட்டு இப்போ ஏதாவது ஒன்று பேசி காட்டுறேன் மாதிரி நியூ ப்ராஜெக்ட். இப்போ சும்மா ஒரு இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பேசி காட்டுறேன். இந்த இப்போ நான் அதை தனியாக லாஸ்ட்டாக போடுறேன். ஒய் நாலாம் படிக்குது. ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃபைன் மைக் நம்ம சேனலுக்காண்டி வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃபைன் மைக் நம்ம சேனலுக்காண்டி வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆடியோ ரெக்கார்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய், என்ன ஒர்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம். ரொம்பலாம் பெருசாக இல்லை பாய். இது ஒரு ரேட்டு வேணால் நான் இதில் போட்டுருக்கேன். ரிவ்யூ இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வாங்கியிருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். குவாலிட்டி ஓகேவா, வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அந்த RGB லைட்டு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கும் போடலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில். செகண்ட் சேனலில் வெட்டியாக தானே கிடைக்கு, அதில் அப்படியே கேமிங்கும் போடலான்னு இருக்கேன் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு. வேறு எந்த கேம் பெருசாக போட மாட்டேன், ஜென்சின்னா போடுவேன். அதுக்கு இது வரலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், அடுத்து நம்ம வந்து உங்களை வந்து நான் நம்ம சேனலோட பேலன்ஸ் பெண்டிங்கில் இருக்க வீடியோவில் மீட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கேன். எனக்கு எக்ஸாம் வேறு முடிஞ்சு இன்னும் ஒரு 10 days கழிச்சு கிளாஸ் இருக்குது. நாங்கள் அடுத்தட்டிக்கு 10 days நம்ம இருக்கிற எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நிறைய சாப்டர் 80க்கு மேலேயே போயிடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிடுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.